ஐயா. போயா. புலவரே. யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? என்ன வேணும்? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் குட்டி சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். ஓ, நம்ம ஜாதியா? சரிதான். தண்டோரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க. இப்போ பார்த்தா வசதி உள்ள புலவர் மாதிரி இருக்கு. ஏன் நீர் என்ன? விட்டேனே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா? உள்ள வேகுதுங்க. ஓஹோ, அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட புலம்பி ஒரு புண்ணியமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் ஆண்டவன் கிட்ட புலம்பலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டீங்களா? ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். சரிதான். கண்ணு மூடி சாமி கும்பிட்டு இருக்கும் போது எதிரில் வந்து நின்று இருப்பீங்க போல. நான் தான் கவனிச்சிருக்க மாட்டேன். உண்மை. கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க பெரிய கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். சரிதான். நான் விட்டா போதும் நான் தான் கடவுள் உழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல இருக்கேன். அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீத்த மரம் நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிடுறவர் போல இருக்கு. நீங்க இனிமேதான் ஏற்பாடே. வரேன். நீ வாயுங்க. பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் என் கையில கிடைச்சா அடுத்த நிமிஷம் என் கையில 1000 பொண்ணு நிக்குமே. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? வேண்டியதுதான். சொந்தமா எழுதுன பாட்டையே கண்ணா பின்னாடி பேசிக்கிறாங்க. கொஞ்சம் வசனம் எழுதுறேன், அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? உனக்கு அந்த பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உனக்கு வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையா? அட போயா. பொருள் வேணும்னு சொன்னா நிறைய பேரை நான் பாத்திருக்கேனே. எனக்கு பொருளின் மீது பற்று இல்லை அப்பா. பற்று இல்லாம உடம்புல இத்தனை நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியும். என்னது என்னது? இல்லை, உனக்கு அந்த பரிசு வேண்டுமா இல்லையா? ஓ, இப்ப புரிஞ்சு போச்சியா? புதுசா பாட்டு எழுதி பழகுற. இது அரசர் கிட்ட கொண்டு போனா என்ன செய்வாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியாம என்கிட்ட தள்ளுறல. என் திறமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பார். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்ட மோது பாக்குறியா? என்கிட்ட மோது பாக்குறியா? என் பழமை பற்றி உனக்கு தெரியாது. பார்க்கதான் சாதாரணமா இருப்பேன். என் புலமையை உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நான் கேட்கிறேன். எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். சற்று பொறும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரிக்க கூடாதது எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது. வறுமையும் புலமையும். சேராதிருப்பது. அறிவும் பணமும். சொல்லக்கூடாதது. பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது. உண்மையின் தத்துவம். பார்க்க கூடாதது. பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது. கலையும் அழகும். கலையில் சிறந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன். வீணைக்கு வாணி. அழகுக்கு முருகன். சொல்லுக்கு அகத்தியன். வில்லுக்கு விஜயன். ஆசைக்கு நீ. அறிவுக்கு நான். அப்பா, ஆள விடு. பாத்தீங்களா, புல்லரிக்கு. எங்கே அந்த பாட்டை கொடுங்கள். அரசர் என்ன தருகிறாரோ அதை அப்படியே உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதேனும் செய்யும். எடுத்து செல். வெற்றியுடன் வா. சரிதான். இனிமே நான் உங்களை எங்க வந்து பார்ப்பது? எங்கும் பார்க்கலாம்.